யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கோர்ஸில் என்ன பார்க்க போகிறோன்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ தென் நம்ம என்ன சொல்கிறது, இது இன்டராக்டிவாக போச்சுன்னா இட் வில் பி பெட்டராக இருக்கும். நம்மளுக்கும் வில் ஆல்சோ கெட் டு நோ மோர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ டோன்ட் ஃபீல் ஃப்ரீ டு லைக் என்ன சொல்கிறது, வாட் எவர் யூ தாட்ஸ் உங்களுக்கு எது இருக்குன்னு ஜஸ்ட் வி கேன் டிஸ்கஸ் ஸோ தட் வி கேன் ஹாவ் மோர் இன்ஃபர்மேஷன். நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அதுலேயே வில் ஹாவ் மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ என்னோட ஸ்க்ரீன் எல்லாருக்கும் ஷேர் ஆகுதா? ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் ஷேர் தெரியுதா? தெரியுதுண்ணா. ஓகே, சூப்பர். ஸோ இது என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 hours இல்லைன்னா 1.5 hours செஷன் இருக்கும். அது எக்ஸ்ட்ரா போச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் ஷெடியூல் பண்ணலாம், இல்லைன்னா நாளைக்கு கூட நம்ம கேட்சப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணிருக்கேன். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வாட் இஸ் டுடேஸ் அஜெண்டா அப்படின்னா, நம்ம வந்துட்டு பிக் டேட்டான்னு கிட்டத்தட்ட 2012 இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிக் டேட்டா நாங்கள் டேட்டா இன்ஜினியர் நாங்கள் அப்படி நிறைய வந்துட்டே இருக்கு. ஸோ டேட்டா டிரைவன்னா என்ன, இப்போ என்ன மாதிரி டேட்டா வந்து யூஸ் ஆகுது, லைக் அது எங்க யூஸ் ஆகுது, என்ன மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஒரு சின்ன யூஸ் கேஸ் வச்சு பார்ப்போம். இப்போ வந்து பிக் டேட்டானா என்ன, லைக் யார் யூஸ் பண்ண போறாங்க, எப்படி இந்த டெக்னாலஜி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பேக்ரவுண்ட் வச்சு நம்ம ஒரு சின்ன யூஸ் கேஸ் மாதிரி பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ கரண்டா பிக் டேட்டா எக்கோசிஸ்டத்துல என்னெல்லாம் இருக்கு, லைக் நிறைய டூல் சொல்றாங்க, ஒரு 100 டூல் 200 டூல் சொல்றாங்க. நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வருது. என்ன டூல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு எப்படி நீங்க பிக் டேட்டா ஓனாவே படிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். லைக் இன்டர்நெட்ல படிக்கலாமா, எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி வச்சுக்கிட்டோம்னா நம்ம படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஒரு பிக் டேட்டா எண்ட் டு எண்ட் ஒரு டெமோ, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிட்டு அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதுதான் பிக் டேட்டா அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு அஜெண்டால பார்க்க போறோம். அண்ட் யாருக்காவது ஸ்பெசிஃபிக்கா வேற ஏதாவது ரிக்வெஸ்ட் இருக்கா? எனிதிங் இது தவிர நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இதுல சாட்ல பிங் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா யூ கேன் ஜஸ்ட் அன்மியூட் அண்ட் ஸ்பீக் ஆல்சோ. சாரி, எஸ்ண்ணா, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குண்ணா. சொல்லுங்க. ஸோ மைசெல்ஃப் வந்து கார்த்திக். நான் பைத்தான் டெவலப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேண்ணா. ஸோ இப்போ பைத்தான் டெவலப்பராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டேட்டா இன்ஜினியரிங் டெவலப்பரோட ஒர்க் பண்ணுறேன். பட் ஆனால் பிட்வீன் கேப்பில் வந்து புரியலை, மீன்ஸ் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது டாபிக்ஸ் வந்து நம்ம இதில் வந்து கவர் பண்ணுவோமா? ஓகே, ஸோ நம்ம இதை வந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்கும்போது இந்த ஃப்ளோவிலே உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் வில் பி ஆன்சர்ட் இன் த ஃப்ளோ. என்ன மாதிரி டெக்னாலஜியில் எப்படி ஹவு இந்த ஃப்ரேம் ஒர்க் டிஃபரெண்ட்றத பார்ப்போம். ஸோ அதில் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி. ஏன்னா பைத்தான் இப்போ பிக் டேட்டாவில் நிறைய பைஸ்பார்க் ஓப்பனிங்ஸ் இருக்கு, லைக் இண்டஸ்ட்ரியிலே நிறைய யூஸ் பண்றாங்க. அது ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஏன் ஸ்காலால இருந்து பைத்தானுக்கு போறாங்க, என்ன ஒரு டிஃபரன்ஸ் அதில் கிடைக்குதுன்றதையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இது நம்ம கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதுலேயே அதோட ஆன்சர் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் சார். ஸோ எனிபடி எல்ஸ் இருக்காது? பேசுறது கேக்குதா ஜி? ஆரம்பம் கேக்குது ஜி. உங்கள்ட்ட நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன், ஒரு ப்ராஜெக்ட்ல நான் உள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நான் வந்து எந்த டாஸ்க்குமே எனக்கு வந்து வரல, ப்ராஜெக்ட் பத்தின டீட்டெயிலே எனக்கு வரல. ஸோ நான் ஆரக்கல் படிச்சுட்டு நான் உள்ள இந்த இன்ஃபோசிஸ் உள்ள வந்திருக்கேன். இப்போ எப்படி அப்படின்னா கெரியர் வந்து அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட வீடியோஸ் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இருக்கேன். இதுல நீங்க சஜஸ்ட் பண்ணது எனக்கு வந்து பைத்தான், AWS இந்த மாதிரி, இல்ல பிக் டேட்டான்னு சொன்னீங்க. நான் எல்லா வீடியோவும் பார்த்துருக்கேன். இப்போ என்னுடைய கெரியருக்கு இப்ப நான் பிக் டேட்டா நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்றீங்களா? ஓகே, உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு? 3+. 3+. ஓகே ஓகே ஜி, கண்டிப்பா. இது நம்ம இதுக்கு ஒரு ஸ்லைடு இருக்கு, என்ன மாதிரி ஜாப் இருக்கு, எப்படி யார் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். அந்த இதுல உங்களுக்கு நான் இதை கவர் பண்ண ட்ரை பண்றேன். அந்த இதுல உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, அதுல உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், லைக் எந்த மாதிரின்ட்டு அப்ப பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் கோபிநாத் ஃபார் தி கொஸ்டின். ஓகே, யா, வேற யாரா இருக்கீங்களா? எனிபடி வுட் லைக் டு ஸ்டார்ட்? அருண், ராதா. சும்மா கேஷுவலா நம்ம பேசுறவனே பேசலாம். நானே கிளாஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். நீங்களும் சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசுற மாதிரி கேளுங்க. யூ கேன் ஜஸ்ட் கோ. ஒன்றும் தப்பு ரைட்டுன்னு எதுவும் இல்லை கொஸ்டின்ல. ஸோ தட்ஸ் இட். ஸோ ஒரு பேசிக் டூல்ஸ் என்னென்ன தேவைப்படும்னு சொல்லுங்க. இப்போ ஓகே, ஸ்டார்ட் பண்றதுக்கு. சூப்பர். கண்டிப்பா பேசிக் டூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி.
Anybody else? Okay guys, fine. So okay, இந்த மூணு தான் நம்ம ஐ திங்க் இட் வில் பி கவர். பேசிக் டூல்ஸ் இனிஷியலாக நம்ம ஸ்டார்டிங்லேயே கவர் பண்ணிடுவோம். ஆரக்கிள் நம்ம கரியர் ரிலேட்டட் நம்ம பார்ப்போம். பைத்தான் வந்துட்டு அதுக்கு அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம வரும். ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோன்றதும் சிமிலராக தான் இருக்குது. அதனால தான் நான் அந்த கொஸ்டின் கேட்டேன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னென்னு தெரியும்னா, நமக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கேஸ் ஸ்டடி வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து இப்போ வந்து லைக் நம்ம பிக் டேட்டா திடீர்னு இருக்கு, திடீர்னு வந்து AWS அப்படின்னு சொல்றாங்க, திடீர்னு வந்து டெவாப்ஸ் நல்லா படிச்சா ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்படி வருது, இந்த டெக்னாலஜிலாம் எதனால திடீர்னு பூம் ஆகுது, ஏன் திடீர்னு கிராஷ் ஆகுது அப்படின்றதுக்குள்ள ஒரு சின்ன பேக்ரவுண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். நீங்க வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, டேட்டா ட்ரிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கம்பெனிஸ் டேட்டா ட்ரிவன் கம்பெனி அப்படின்னு, டேட்டா ட்ரிவன் டிசிஷன் நிறைய இதில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டேட்டா ட்ரிவன்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து பிக் டேட்டா எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஸோ டேட்டா ட்ரிவன் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கேஸ் ஸ்டடிக்காக இந்த ரீட்டைல் ஸ்டோர் எடுத்துருக்கோம். இது வந்து இந்தியாவிலே பிக்கெஸ்ட், ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அவங்க எவ்வளோனா கிட்டத்தட்ட 12,000 ஸ்டோர் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 7,000 சிட்டிஸ்க்கு மேலே கிட்டத்தட்ட 33 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் இது லேண்ட் வச்சிருக்காங்க அவங்களோட இதில் as of March 2021. ஸோ இவ்வளோ பெரிய இது இருக்கும்போது இப்போ புதுசாக அவங்க வந்து ஒரு ஸ்டோர் போடணும்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி 7,000 ஸ்டோர் இருக்கு. இப்போ புதுசாக நான் ஒரு ஸ்டோர் போடணும்னு நினைக்கிறாங்க. எங்கே போடுவாங்க, எதை பேஸ் பண்ணி போடுவாங்க, ஏதாவது கெஸ் இருக்கா? எனி கெஸ்? ஸோ ப்ரீவியஸ் அவங்க வந்து ஸ்டோர்ஸ் வந்து போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதில் வந்து ப்ராஃபிட் வந்து சம் பேராமீட்டர்ஸ் வந்து எடுத்துக்கிடுவாங்க மே திங்க் ஆக்சுவலாக. ஸோ என்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ் அப்படின்னா, அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கொடுக்குது அந்த சிட்டிஸோட. ஸோ எவ்ரி திங் இஸ் டேட்டா. அந்த பழைய டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட்புட் எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ரிலேட்டடாக வந்து ஸ்டோர்ஸ் வந்து போடலாமா வேணாமா அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இதை வச்சு கம்பைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து அந்த மாதிரி அங்கே உள்ள டேட்டா வச்சு எடுப்பாங்க. இப்போ சப்போஸ் சென்னைன்னு எடுத்துக்கலாமே, சென்னையில் ஆல்ரெடி ரிலையன்ஸ் வந்துட்டு எங்க பாண்டி பஜார்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே உள்ள டேட்டாவை எடுத்து பார்ப்பாங்க. இங்கே வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல் நடக்குது, இவ்வளோ சேலுக்கு வந்து நம்ம இன்னொரு ஸ்டோர் வந்து பக்கத்துலேயே போட்டால் ஹவு இட்ஸ் கோன் பிஹேவ், எவ்வளோ இப்போ பர்ச்சேசிங் பவர் எவ்வளோ இருக்கு. இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான பேக்ரவுண்ட் அந்த மாதிரி ஏரியாவாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து போட்டால் நிறைய வருவாங்களா, இல்லை மிடில் லைக் ஒரு மீடியமாக சம்பாதிக்கிறாங்க அவங்கள டார்கெட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி டேட்டா, இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டோரே ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கும் நீங்க டேட்டாவை கம்ப்ளீட்டா டேட்டாவை தான் ரிலே பண்றீங்க. நான் சும்மா வந்துட்டு எனக்கு ஒரு இடம் கிடைக்குது நான் சும்மா ஓப்பன் பண்றேன் அப்படின்னு இல்லாம கம்ப்ளீட்டா நீங்க டேட்டாவே ரிலே பண்றீங்க. அந்த டேட்டாவில் வர்ற இன்சைட்ஸை வச்சுட்டு நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து டேட்டா ட்ரிவன் அப்படின்னு சொல்றாங்க. மெயினா எந்த ஒரு டிசிஷன் எடுக்கனாலும் டேட்டா வச்சு எடுக்கிறது, அதுதான் வந்து டேட்டா ட்ரிவன் பேசிக்கா சொல்றாங்க. ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம் கஸ்டமர் வராங்க என்டையரா இந்தியா ஃபுல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ அவ்வளோ டேட்டா வரும்போது இப்போ ஒரு கஸ்டமர் உள்ள வராங்கன்னா நீங்க டிரான்சாக்ஷன், இதை வந்து நீங்க டிரான்சாக்ஷன் யோசிங்க. 1 மணி நேரத்துக்கு இப்போ எல்லாரும் வராங்கன்னா ஒரு 1 லட்சம் பேர்ல ஒரு 50,000 பேர் ஏதோ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 50,000 பில்லிங் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ 50,000 இட்ஸ் எ டிரான்சாக்ஷன். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஒவ்வொரு டேட்டா வருது. ஓகே, ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட். ஸோ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அவன் ஒரு 2006 ஸ்டார்ட் பண்ணிருக்கான். ஸோ அதுல இருந்து எவ்வளவு டேட்டா அவனுக்கு இருக்கும், கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் போயிட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ அதெல்லாம் சும்மா எல்லா இடத்துல உட்காந்துருக்கு. கரெக்டா? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் ஏதாவது டிசிஷன் எடுக்கணும், ஏதாவது நான் வந்துட்டு நெக்ஸ்ட் உள்ள என்ன சொல்றது, நெக்ஸ்ட் நான் டிசிஷன் எடுக்கலாம், இல்லைன்னா எங்க நான் யாருக்கு எங்க கேம்பெயின் பண்ணணும், நான் வந்துட்டு மார்க்கெட்டிங் நான் எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்றது. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, நிறைய சேனல் இருக்கு. எதுல நான் வந்துட்டு காசை போடணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே டேட்டா வந்து ஒரு பேக் போனா இருக்கு. அந்த மாதிரி உள்ள கம்பெனிஸ் தான் டேட்டா ட்ரிவன் சொல்றாங்க. லைக் எனக்கு தெரிஞ்சு 99.9% வந்து டேட்டா பேஸ் பண்ணி தான் எல்லாமே டிசிஷன் எடுக்கிறாங்க. ஈவன் நம்மளோட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட டேட்டாவை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒன்று பண்றாங்க. சென்செக்ஸ் டேட்டா, அங்கே எத்தனை பேர் இருக்காங்க, யாரை நிக்க வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இருக்கு. அண்ட் இப்போ அதே ரிலையன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இதோட க்ரோத் பாருங்க. லைக் 2006 ஆரம்பிச்சாங்க, 2010 இருந்து நமக்கு டேட்டா இருக்கு. ஸோ 2010 ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு 1 கோடி 10 கோடி அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ பெருசாக க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோத் ஆகிட்டே இருக்கு. 2017 இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5-fold க்ரோத் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 1500 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. பேண்டமிக்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த கடைகள்லாம். ஸோ இங்கே வந்து 5-fold இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ஸோ அப்போ டேட்டாவும் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து ஒரு கோரிலேஷன். ஒரு இப்போ எதுக்காக நம்ம இந்த ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து ரீட்டைல இருக்கிற ஒரு பிளேயர். இதே மாதிரி எல்லா பிளேயர் இருப்பாங்க. இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டா இதே மாதிரி டேட்டா அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி ரீட்டைல் வந்துட்டு பேண்டமிக்கால ஹிட் பண்ண ஒரு ஏரியா, அதுலயே உள்ள growth இருக்குன்னா அப்ப பாருங்க மற்றதுல எல்லாம் வந்து இன்னும் நிறையவே இருக்கும். மேபி லைக் என்ன சொல்றது, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், பட் மற்றதெல்லாம் வந்து ரொம்பவே இருக்கும். ஸோ இத்தனை பேர் வராங்க, இத்தனை டிரான்சாக்ஷன் நடக்குன்னா இத்தனை டேட்டா வந்திருக்குன்றது நமக்கு பேக்ரவுண்ட்ல தெரியுது. அண்ட் இத்தனை வருஷத்துல இருந்து எல்லா டேட்டாவும் அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கான். ஸோ டேட்டா ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இது இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறது டெக்னிக்கல் கிளாஸ். ஓகேவா? நம்ம டெக்னிக்கலா எடுக்கும்போது எதுக்காக எக்கனாமிக்கலா ஒரு சம்மந்தமே இல்லாம ஒரு இதை வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். எதுக்காக நம்ம சம்மந்தம் இல்லாமல் இதுக்கு இவ்வளோ சம்பாதிச்சதுன்னு நம்ம பார்க்கோம் அப்படின்னு வரலாம். பட் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட டெக்னாலஜி என்னென்ன யூஸ் பண்றோமோ அது எல்லாமே வந்து ஒரு க்ரோ ஆகிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்காக தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இப்போ திடீர்னு ஸ்பார்க் யூஸ் பண்றோம். எதுக்காக ஸ்பார்க் யூஸ் பண்றோம்? பிக் டேட்டா வந்துருச்சு. எதுக்காக பிக் டேட்டா வந்துச்சுன்னா எல்லாமே மணி தான், மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்றது இந்த டெக்னாலஜி வேர்ல்டே வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்ல என்ன நடக்குன்னு நமக்கு தெரியணும். அப்போதான் நம்ம வந்து ஈஸியாக கோரிலேட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்மகிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த டெக்னாலஜி எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதே கொஸ்டின் வந்துட்டு எனக்கு வந்து 2016-14 அந்த ரேஞ்சில் கேட்டாங்க. பிக் டேட்டா எவ்வளோ நாள் இருக்கும்போது ஒரு புது டெக்னாலஜி இருக்கே வந்திருக்குமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அதான் இந்த டெக்னாலஜி வந்து இட் இஸ் கோயிங் டு ஸ்டே. ஆனால் டூல்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்த புதுசில் வேற டூல்ஸ் இருந்துச்சு, அதே டூல்ஸ் வந்து இப்போ மாறிட்டே இருக்கு, வேற வேற டூல்ஸ் இருக்கு. ஏன்னா டேட்டா, இந்த வே ஆஃப் டேட்டா, யார் எங்க இருந்து டேட்டா வருது, அது எல்லா விஷயமும் வந்து மாறுது. ஸோ அதுதான், அதுக்காக தான் நம்ம இந்த பேக்ரவுண்டை பார்க்குறோம். ஸோ இந்த டேட்டாவை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸ்போனன்ஷியல் growth இன் இண்டஸ்ட்ரி நடக்குது, டேட்டா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து இன்னொரு சின்ன டேட்டா. என்ன டேட்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இன்டர்நெட் யூசர்ஸ் எத்தனை பேர் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான். இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. கிட்டத்தட்ட 2016 46% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க இன்டர்நெட் உலகத்தில். கிட்டத்தட்ட அப்போ லைக் 2016 7 பில்லியன் பீப்புள் இருக்காங்க உலகத்தில். அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 அவ்வளோ பீப்புள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ 15% இருந்துச்சு, 17%, 2 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இங்கே வந்து 10% ஜம்ப்லாம் அடிக்குது. ஸோ நிறைய இடத்துல இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு டேட்டா நிறைய ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரியுது எல்லாருக்கும்? எனி டவுட்ஸ்? இது வந்து நம்ம எதுக்கு பார்க்குறோம்னா, இதை பேஸ் பண்ணி டெக்னாலஜி நம்ம அப்படியே வந்து இது பண்ண போகிறோம். 2016 இவ்வளோ டேட்டா தான் இருந்துச்சுன்னா அப்போ என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணோம், அப்பயும் அது போதுமானதாக இருந்துச்சு, இப்பயும் அது போதுமானதாக இல்லை அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வரப்போல பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? டேட்டா ட்ரிவன்னா என்ன அப்படின்றதான் பார்க்குறோம். இந்த பிபிடியே கூட ஒரு சின்ன டேட்டா ட்ரிவன் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கோர்ஸே ஒரு டேட்டா ட்ரிவன் தான். இந்த டேட்டாவெல்லாம் நம்ம எடுத்துட்டு இந்த டேட்டா வச்சு தான் நம்ம என்டையர் இது லைக் ஃபேக்ட்ஸாக கொண்டு போக போகிறோம். ஓகேவா? எனி டவுட்ஸ் கைஸ்? From side, no, from my side. Okay, super. So let's move on next. So இப்போ வந்து இவ்வளோ டேட்டா இருக்குது, இவ்வளோ டேட்டா ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டப்பா, இவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ இதுக்கும் நமக்கும் என்ன, இப்போ நம்ம டெக்னாலஜி பீப்புள் டெக்னாலஜி படிக்கணும்னு வந்திருக்கோம், நமக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது யாருன்னா நம்மள மாதிரி இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரி தான். இதில் உள்ள டெக்னாலஜிஸை வச்சு தான் இவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, இவ்வளோ பேருக்கு வந்துட்டு சர்வ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம தான் பேக்ரவுண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட டேட்டா டெக்னாலஜியும் க்ரோத் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, கல்வெட்டு ஓலைச்சுவடியில் நம்ம டேட்டாவெல்லாம் எழுதிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த காலத்தில் கல்வெட்டுலலாம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1970s அந்த ரேஞ்சில் பஞ்ச் கார்டு அப்படின்னு வந்துச்சு. ஸோ பஞ்ச் கார்டில் இப்பவும் கூட இருக்கும், நிறைய கடையிலலாம் அந்த டிக்கெட்லாம் பஞ்ச் கார்டு போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி முன்னாடி ஒரு டெக்னாலஜியாக இருந்துச்சு, அதில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பாக மாறிச்சு. நம்மளே கூட பார்த்துருக்கோம், 90s கிட்ஸ்லாம் பார்த்துருப்போம், நம்ம இந்த கேசட்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பில் தான் டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1980s டிபிஎஸ் அப்படின்னு கொண்டு வராங்க, டேட்டா பேஸ் சிஸ்டம்னு ஐபிஎம் ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் வந்துட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. லைக் ஒரு டேபிள் மாதிரி போட்டு, அப்போ தான் டேபிள் ஸ்ட்ரக்சரே கொண்டு வராங்க. ஒரு டேபிள் மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு, நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் growth எல்லாமே நடக்க ஆரம்பிச்ச டைம். ஸோ அதுக்கப்புறம் அதை இன்னும் மாடிஃபை பண்ணுறாங்க.
ஆர்டிபிஎம்எஸ் வந்து பத்தாது, 2 டேபிளுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஸோ நான் இங்கே வந்துக்கிறேன், எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஎஸ் இருந்துச்சு, ஒரு தனித்தனி டேபிளா இருந்துச்சு, அந்த மாதிரி டேட்டா போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன கொண்டு வராங்கன்னா, இல்ல நம்ம இப்படி பண்றதை விட நம்ம ஒரு ஃபேக்ட் டேபிளா போடலாம் அப்படின்னு, டிரான்சாக்ஷன்லாம் வேற டேபிள்ல போடலாம், டிரான்சாக்ஷன் வேற டேபிள்ல போடலாம், டிரான்சாக்ஷன் டேபிள் போடலாம். ஸோ இதுல வந்து யூசரோட அட்ரஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். இதுல வந்துட்டு அவர் டெய்லி ஏதாவது வாங்க வர்றாருன்னா அதை நம்ம ஆட் பண்ணிட்டே வரலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம வந்து ஒரு ரிலேஷனை கிரியேட் பண்ணலாம். இங்க ஒரு கீ வச்சுட்டு இந்த கீ நம்ம ஜாயின் பண்ணி மொத்தமா டேட்டா வேணா அதை ரெக்ட்ரீவ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கொண்டு வராங்க. இதுதான் வந்து ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்றாங்க, ரிலேஷனல் டிபிஎம்எஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்படி கொண்டு வராங்க. ஸோ ஆர்டிபிஎம்எஸ் வந்துச்சு. இது வந்து இன்னுமே வந்து ஆர்டிபிஎம்எஸ் இல்லாம எதுவுமே இல்லை. நீங்க எந்த ப்ராஜெக்ட்ல இருந்தீங்கனாலும் ஆர்டிபிஎம்எஸ் எஸ்கியூஎல் இல்லாம ப்ராஜெக்டே இருக்காது. ஏதாவது ஒரு விதத்துல ஒரு டேட்டா அதெல்லாம் இன்னும் டாமினண்டா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 20-25 இயர்ஸ் தான் ஆர்டிபிஎம்எஸ் வந்து ஸ்டில் இந்த மார்க்கெட்டு. அது இன்னும் இதாக தான் இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா வேர்ஹவுஸ் கொண்டு வாங்க. இப்போ வந்துட்டு இப்போ நம்ம ஒரு யூஸ் கேஸ் பார்த்தோம், இவங்க கொண்டு வராங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 மில்லியன் டிரான்சாக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 மில்லியன் டிரான்சாக்ஷன் இவன் டெய்லி உட்காந்து என்னன்னு பார்த்துட்டு இருக்க மாட்டான். ஸோ அதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் ஸ்டோர்ல எங்கேயாவது வச்சுட்டா போதும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்றாங்கன்னா, டேட்டா வேர்ஹவுஸ்னு கொண்டு வராங்க. எல்லா டேட்டாவும் நான் கொண்டு வந்துட்டு ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு நான் அனாலிசிஸ் பண்ணணும், இப்போ 10 வருஷத்துக்கு எத்தனை பேர் என்ன வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரதுக்கு டேட்டா வேர்ஹவுஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அது ஆர்டிபிஎம்எஸை விட டேட்டா வேர்ஹவுஸோட யூஸ் கேஸ் வந்து வித்தியாசமாகுது. என்ன வித்தியாசமாகுதுன்னா, ஆர்டிபிஎம்எஸ்ல நீங்க வந்துட்டு டக்குன்னு ஒரு வருஷத்துல எனக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது, எந்த பொருள் யார் வாங்குறாங்க, எனக்கு எவ்வளவு வந்து லாபம் வந்திருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு கம்பெனி நினைக்குது. அவங்க வந்துட்டு போய் இதில் ஆர்டிபிஎம்எஸ்ல கொரி போட்டு பார்க்குறாங்க. ஓகே, வருது, ஒரு 1 இயர் டேட்டா எடுக்கிறாங்க, ஒரு 1 மில்லியன் டிரான்சாக்ஷன் இருக்கு. ஓகேவா, 1 மில்லியன் டிரான்சாக்ஷன் இருக்குது, டேட்டா ஈஸியாக ரிட்ரீவ் ஆகிட்டு வந்துருது. ஒரு கொஞ்ச நேரம் எடுக்குது, ஓகே, ஒரு 1 ஹவர் எடுக்குது, டேட்டா வந்துருது உங்களுக்கு. யூ ஆர் ஸ்டில் ஏபிள் டு see the data. சரி, ஓகே, என்ன பண்ணுறேன்னா, சரி 2 வருஷமா இருக்கு, நம்ம அதை போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 வருஷமா ட்ரை பண்றாங்க. 2 வருஷம் டேட்டாவை ட்ரை பண்றாங்க, ஒரு 2 மில்லியன் வருது. 2 மில்லியனும் ஓகே, கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஆகுது, ஒர்க் ஆகுது. பட் அதுக்கு மேல போக போக ஆர்டிபிஎம்எஸ் எல்லாம் ஹேண்டிலே பண்ண முடியல, ஃபெயில் ஆயிருக்கு. கொரி ஃபெயில்லாம் ஆகும். யாராவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க கொரியை ரன் பண்ணீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ரன் ஓடிட்டே இருக்கும், டப்புன்னு ஃபெயில் ஆயிடும், கொரி ஃபெயில் வரும், நீங்க திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இது யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா உங்க ப்ராஜெக்ட்ல? நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா நீங்க பண்ணிருக்கீங்களா? இமெயில் டேட்டா தான் அவ்வளோத்துக்கும் ஒரு 30,000 டேட்டா தான் இருந்தது. அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் இல்லை ஆக்சுவலா. ஓகே, கரெக்ட். MySQL யூஸ் பண்ணிருக்கீங்களா? எஸ் MySQL. ஓகே, MySQL. ஓகே, கரெக்ட். MySQL அது கரெக்ட் தான், அதுவும் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் எனிபடி எல்ஸ் வேற யாராவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? வெங்கட், வினோத், எஸ்கே, ராதா, நபீன், எனிபடி? ஓகே, ஃபேஸ் பண்ணலன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, வேர் ஹவுஸ்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ அந்த டேட்டா வேர் ஹவுஸ் என்ன பண்ணாங்கன்னா, வேற மாதிரி ஸ்டோர் பண்ணுவோம், வேற மாதிரி அந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிட்டு என்டையரா நான் அனலிட்டிக்ஸ் பண்றதுலேயே கொண்டு வரேன்ட்டு. அப்போதான் வந்துட்டு எஸ்கியூஎல், மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அவங்க வந்து அனலிட்டிக்ஸ் ஸ்கூல் கொடுத்தாங்க, ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. அந்த டேட்டா வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு 10 வருஷமா டேட்டா இருக்கு என்னோட ஆர்டிபிஎம்எஸ்ல, அதை நான் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல தூக்கி வைக்கணும். இதே ஃபார்மெட்ல வச்சா எனக்கு ஒர்க் ஆகாது, நான் டேட்டா வேர்ஹவுஸ்க்குள்ள ஃபார்மெட்ல வைக்கணும்ன்றாங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க, சரி உட்காந்து ஜாப் எழுதுங்க, ஒரு ஜாப் எழுதுங்க, லைக் இந்த மாதிரி உள்ள டேட்டாவை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அப்போதான் ETL அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஸோ ETL கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யாராவது கேள்விப்படாம இருக்கீங்களா ETL? ஜஸ்ட் இதில் பிங் பண்ணுங்க. இஃப் யாராவது கேள்விப்படலைன்னா நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். Anybody? Extract, transform and load. Correct. Extract and transform and load. You heard about this or you haven't heard about it? I heard about that. Okay, good. So இந்த டயத்துலாம் this time என்னாச்சுன்னா, இவ்வளோ டேட்டாவை நீங்க எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு இடத்துக்கு ஸ்டோர் பண்ணணும். அதை தான் வந்துட்டு ETL அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இன்ஃபர்மேட்டிகா, அதுக்கப்புறம் அபினிஷ்யூ அப்படின்னு நிறைய டூல்ஸ் இருக்குன்னு வந்துருச்சு.
அபினிஷு, இன்ஃபர்மேட்டிக்கா, இப்போ ரீசெண்டா டேலண்ட், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா ETL பண்ணுது. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஒரு டேட்டா எடுத்துட்டு வந்துட்டு அதை மாதிரி ஒரு என்ன மாதிரி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணி விடுறது ETL அப்படின்றாங்க. இது இப்போ மாறிடுச்சு ஆக்சுவலி. டிரான்ஸ்ஃபார்ம், TEL அந்த மாதிரிலாம் நிறைய மாறுது ரீசெண்ட் டெக்னாலஜினால. பட் ETL அப்படிதான் வந்து உங்களுக்கு வந்துச்சு. இன்ஃபர்மேட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2012 ரொம்ப ஹார்ட் மார்க்கெட்டு. இன்ஃபர்மேட்டிக்கா படிச்சா அவ்வளோதான் வேலை. அப்புறம் மைக்ரோசாஃப்ட்ல ஒரு 3 இருக்கும், SSAS, SSIS, SSRS. இது 3 தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஹார்ட், US ஈஸியாக வந்துடலான்ற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. ஸோ அது ஒரு இறை. அப்போ இந்த இதெல்லாம் ஃபேமஸ் ஆச்சு. ETL கொண்டு வந்தாங்க. இப்பவும் ETL இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. ஆனால் யூஸ் பண்ண டெக்னாலஜி மாறிடுச்சு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஸ்பார்க் யூஸ் பண்றாங்க ETLக்கு. ஸ்பார்க், அப்பாச்சி ஸ்பார்க்ன்றது இது என்னன்றதை நம்ம பார்ப்போம். பட் அப்பாச்சி ஸ்பார்க்ன்ற ஒரு என்ன சொல்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க், இது யூஸ் பண்றாங்க ETLக்கு. ஓகேவா? ஸோ டேட்டா வேர்ஹவுஸ் அப்புறம் பாப்புலர் ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன வந்துச்சுன்னா அப்புறம் NoSQL. ஸோ இது ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கும்போது NoSQL அப்படின்னு தனியா வந்து ஒரு ரூட் எடுத்துட்டு வந்தாங்க. சரி, இப்போ RDBMS ரொம்ப வந்து மார்க்கெட்ல டாமினண்டா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, எல்லா கம்பெனியும் யூஸ் பண்றாங்க. நீங்க டிரான்சாக்ஷன் பண்றது எல்லாமே RDBMS தான். ஒரு கடைக்கு போய் நீங்க ஏதாவது ஒரு இதுல வாங்குறீங்கன்னா RDBMS இல்லாம எதுவுமே இல்லை. ஒரு வெப்சைட் போய் பாக்குறீங்கன்னா RDBMS இல்லாம எதுவுமே இல்லைன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சரி, வேற இதுல வந்து டேட்டா வந்து ஒரு விதமா தான் ஸ்டோர் பண்ணிருப்பீங்க, எல்லாமே ரிலேஷனா தான் ஸ்டோர் பண்ணிருப்போம். அதையே நான் வந்து மாத்தி NoSQL கொண்டு வந்தாங்க. அதாவது SQL கிடையாது, இதுல NoSQL அப்படின்னாங்க. NoSQL என்ன அப்படின்னா, இதுல ஸ்டோர் பண்ண மாதிரி ஒரு ரிலேஷனை வச்சுலாம் நம்ம அதுல ஸ்டோர் பண்ணாம டேட்டாவை அப்படியே தூக்கி போடுங்க. லைக் எப்படி ஒரு JSON அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெக்கார்ட் இருக்குன்னா, இது ஒரு சும்மா ரெக்கார்ட்னு வச்சுக்கலாம். ID 101 நேம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ரெக்கார்ட் இருக்குன்னா நான் RDBMS எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னா, நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். ஐடின்னு ஒரு டேபிள் வச்சிருப்பேன், நேம்னு ஒன்று வச்சிருப்பேன், இதுல 101 வைப்பேன், அதில் 6ன்னு வச்சிருப்பேன். இதே மாதிரி என்டர் ஆகிட்டே வரும். எத்தனை ரெக்கார்ட் வருதோ அப்படி என்டர் ஆகிட்டே வரும். ஆனால் NoSQL என்னன்னா, இதை அப்படியே நீ ஸ்டோர் பண்ணுங்க, எதுக்காக மாற்றணும்? அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டு நான் ரிட்ரீவ் பண்ணும்போது 101 போட்டால் எனக்கு இந்த ஃபுல் டீட்டெயிலும் வந்துடணும். இந்த ஒரு ஆளை பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லா ஹிஸ்ட்ரியுமே எனக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி NoSQL கொண்டு வந்தாங்க. அது வந்து NoSQL வே. அது வந்து ஒரு விதமான யூஸ் கேசஸ் ரொம்ப நல்லா சர்வ் பண்ணுச்சு. எந்த விதமான யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நீங்கள் டேட்டா லுக்அப் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ ID 1 இருக்கு, ID 2 ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 102 இருக்கு, இது வந்துட்டு 3 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இவருக்கு வந்துட்டு இவர் ஒரு கார் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். வெஹிக்கிள்னா கார்னு ஒன்று வச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ அவர்கிட்ட அது இல்லை. ஸோ இப்போ RDBMSல நீங்க வந்துட்டு இதை வெஹிக்கிள்னு ஒன்று ஸ்டோர் பண்ணணும்னா, வெஹிக்கிள்னு ஒரு இது எழுதணும், ஒரு காலம் நீங்க கிரியேட் பண்ணிட்டு ஆருக்கு அது நல்லுன்னு போடணும். ஆனா இன்னும் ராமுக்கு பாத்தீங்கன்னா 102 ராமு கார்னு போடணும். இப்படி வந்துட்டு நீங்க RDBMS ஸ்டோர் பண்ணுவீங்க. ஆனா இதுல NoSQL அப்படி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்க அதை அப்படியே ஸ்டோர் பண்றீங்க. இவனுக்கு அந்த காலமே தேவையில்லை. இதுக்கு அந்த காலம் தான் என்ன காலம் வேணா நீங்க கொண்டு வரலாம். புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதா? எல்லாத்துக்கும் ஏதாவது டவுட் இருக்கா இந்த காலம்ல? NoSQL வெர்சஸ் RDBMS. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். NoSQL பத்தி நீங்க கேள்விப்படலைன்னா உங்களுக்கு இப்ப என்ன இதுல சொல்றோன்றது புரியுதா? இது புரியலன்னா சொல்லுங்க. இப்ப எனிதிங் யாருக்கா புரியலன்னா. அருண், மோகன்ராஜ், நவீன், ராதா, சரவணன், வெங்கட், வினோத். புரியுதா? மத்தெல்லாருக்கும் புரியுதா? இல்ல சாட்ல கூட பிங் பண்ணலாம் நீங்க. ஓகேன்னு சொன்னீங்கன்னா தென் வில் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் கான்செப்ட். ஏன்னா இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த ஃப்ளோல இது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இது ஒரு கேம் சேஞ்சிங்காகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ நிறைய வெப்சைட்ல வந்து MongoDB எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. MongoDB, அதுக்கப்புறம் HBase. சொல்லுங்க. யாராவது சொன்னீங்களா? கசாண்ட்ரா. ஸோ ஃபேஸ்புக், இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக் கண்டிப்பாக ஐ திங்க் மேக்ஸிமம் உலகத்தில் இருக்க முக்கால்வாசி பேர் யூஸ் பண்ணுறோம். அவங்களும் ஒரு NoSQL DB கொண்டு வந்தாங்க. அது வந்துட்டு GraphSQL. GraphSQL வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எல்லாம் ஒன்று நோடும்பாங்க. ஸோ அது வந்து ஒரு நெட்வொர்க்கிங் மாதிரி வரும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். அதுவும் ஒரு NoSQL டேட்டாபேஸ். ஓகேவா?
சாரி ஃபார் தி क्वेश्चन. Neo4j அப்படிங்கிற ஏதாச்சும் Neo4j கரெக்ட். அதுவும் உங்களுக்கு வந்து கிராஃப் டேட்டாபேஸ். அதுவும் ஒரு கிராஃப் டேட்டாபேஸ் தான் Neo4j. சோ நிறைய NoSQL டேட்டாபேஸ் இருக்கு. சொல்லுங்க. Neo4j வந்து எங்க எல்லாம் யூஸ் பண்றாங்க அந்த டேட்டாபேஸ்? என்ன சினாரியோ? Neo4j வந்துட்டு அதுவும் Facebook லைக் ஆர்க்கிடெக்சர் இருக்க இடத்துல உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கிராஃப் டேட்டாபேஸ்ல உங்களுக்கு வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ஈஸியா அதுல வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ Facebookல உங்களுக்கு எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். Facebookல நீங்க ஃப்ரெண்டா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட், அப்படியே ஒரு எக்ஸ்போனென்ஷியலா கனெக்ஷன் போயிட்டே இருக்கும், ஒரு காம்ப்ளெக்ஸான கிராஃப். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க வந்து Neo4j யூஸ் பண்ணலாம். கிராஃபிக்ஸ்கில் அவங்களே கிரியேட் பண்ணதே இருக்கு, அதுல ஒன்று தான் Neo4j. அது நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நிறைய அந்த மாதிரி ரிலேஷன் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அந்த மாதிரியான எந்த யூஸ் கேஸ்க்கு வேணா நீங்க Neo4j கேன் கோ. ஓகேவா? ஓகேவா? ஓகே. ஸோ MongoDB வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எந்த வெப்சைட்ல போனீங்கன்னாலும் MongoDB தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒரு பைத்தானுக்கும் நிறைய இடத்துல MongoDB கேட்பாங்க. அது வந்து ரொம்ப இடத்துல ஒரு வெப்சைட் அந்த மாதிரி ஸ்டோர் பண்றது, ஜேசன் ஸ்டோர் பண்றதுக்கு சூப்பரான டிபி. லைக் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. சூப்பர் கிடையாது, எல்லாமே நல்ல டிபி தான். பட் MongoDB வந்து நிறைய இடத்துல அந்த டாக்குமெண்ட் ஈஸியா ஸ்டோர் பண்ணலாம். ஜேசனா அப்படியே ஸ்டோர் ஆகும். நான் மேல காட்டின மாதிரி HBaseல கொஞ்சம் வித்தியாசமா காலம்னரா ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. மெயினா பிக் டேட்டால HBase வந்து நிறைய யூஸ் பண்ண ஹெவியா யூஸ் பண்றாங்க. கசாண்ட்ராவும் நிறைய யூஸ் பண்றாங்க. இது ரெண்டும் பிக் டேட்டா வேர்ல்டுல மெயினா யூஸ் பண்ணப்படுற டேட்டாபேஸ். அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது, ஸ்டோர்ஸ் இந்த பேக் எண்ட், அதுக்காக அப்படி ஸ்டோர் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் ஸ்ட்ரக்சர் வெர்சஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட், நான் ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஓகே, ஐ மீன் மாஸ்டர் கொஸ்டின். ஸோ ஸ்ட்ரக்சர் வெர்சஸ் நான் ஸ்ட்ரக்சர் கரெக்ட். ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டானா என்ன? we can store structured data here. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இந்த டேட்டாக்கு. That's how the data it is going to be. Unstructured data, if you get unstructured data, you are going to transform or remove everything, whatever things, and then you store it as a structured data. That is structured data, that is RDBMS. NoSQL, you can call it as a semi-structured data. So what is semi-structured? Exactly, just now we saw one example. Okay, so this is one structure, this is entirely different structure. It supports both. Okay, structure what I'm saying, like key value only. So another one, it can have anything else, like it can have altogether a different structure. So that is called semi-structured data sets. That NoSQL supports that very well. Okay, got it done. So this structure and semi-structure. Okay, so any other questions? NoSQL versus SQL. இல்ல இன்னொன்னு எனக்கு ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலா இப்போ டேட்டா அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த மாதிரி டேட்டா மட்டும்தான் வருமா? சம்டைம்ல வந்து பாத்தீங்கன்னா MP3 வீடியோ டேட்டாஸும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கா? அப்படி வந்ததுன்னா அதை எந்த வேலைனா நம்ம ஸ்டோர் பண்ணலாம், இல்ல அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? சார் எந்த மாதிரி டேட்டா சொன்னீங்க? சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டேட்டா வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்மெட்ல வராம MP3 டேட்டா சில பேர் வந்து கொடுப்பாங்க. அதாவது வயா வந்து போன்ல இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டேட்டா வந்து சான்சஸ் இருக்கா? ஸோ இருந்துச்சுன்னா அதை எப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணலாம்? இல்ல கண்டிப்பா உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் நெட்ஃபிளிக்ஸ் கம்ப்ளீட்லி வீடியோ ஸ்ட்ரீமிங் தான். அவன் எங்கேயோ வச்சுட்டு ஸ்ட்ரீம் பண்றான். அந்த மாதிரி டேட்டா அவன் எங்கேயோ வச்சிருக்கான் பாத்தீங்கன்னா, யூ ஜஸ்ட் ஸ்டோர் இட் இன் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். ஓகே. ஸோ நெட்ஃபிளிக்ஸோட மெயின் லைக் AWSோட ஒரு ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்னர் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற முக்காவாசி டேட்டா S3ல தான் ஸ்டோர் பண்ணிருக்கான். ஸோ உங்களுக்கு வரது ஃபுல்லாமே ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல வருது. அந்த இதுக்கெல்லாம் ஆப்டிமலா ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஐ கெஸ் ஒன் சிங்கிள் ஆப்ஜெக்ட் கேன் பி, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட் சைஸ் தெரியல, பட் இட் கேன் பி ஹியூஜ். அந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் வச்சுட்டு நீங்க கால் பண்ணிக்கணும். ஸோ யூ கேனாட் யூஸ் RDBMS அதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு யூஸ் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். ஓகேவா? தேங்க்ஸ்ண்ணா. அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்க ஆப்ஜெக்ட்லாம் போக முடியாது, நான் கிளவுட்லாம் போக முடியாதுன்னா சிம்பிளா ஏதாவது லொகேஷன்ல தூக்கி போட்டுட்டு ஒரு ஷேர் டிரைவ்ல எங்கேயோ போட்டுட்டு அதோட லிங்கை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களோட இதுல உங்களோட RDBMSல அந்த லிங்கை ஸ்டோர் பண்ணிட்டு யாராவது கால் பண்ணாங்கன்னா அதை அங்கேருந்து எடுத்து காமிச்சிடலாம். அந்த மாதிரி கொண்டு வரலாம். அந்த மாதிரி தான் நம்ம காமிச்சிடலாம். இந்த மாதிரி டேட்டா வரும் தான் கண்டிப்பா. அதை நம்ம அப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா?
ஓகே, அருண் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இது நம்ம ஃபைனலாக ஆன்சர் பண்ணலாம். போகும்போது உங்களுக்கு ஆன்சர் ஆயிரும். அதுக்கு தான் இப்போ இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேர் டு ஸ்டார்ட் பிக் டேட்டா. அதுக்கு முன்னாடி ஒய் டு ஸ்டார்ட் பிக் டேட்டா அது தெரியணும் நமக்கு. இப்போதான் நம்ம அந்த கொஸ்டினை பார்த்துட்டு இருக்கோம். ஒய் டு ஸ்டார்ட்டோட அதுக்கு தான் எவ்வளோ கதை பேசிட்டு இருக்கோம். ஐ ஹோப் எல்லாருக்கும் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது எங்கேயா புரியல அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்க. நம்ம வில் ஸ்டாப் அண்ட் அங்கே வில் ஸ்பெண்ட் சம் டைம். இது NoSQL அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டேட்டா லேக் அப்படின்னு பார்க்கணும். டேட்டா லேக்னா என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. லிட்டரலா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. லேக் ஒரு குளத்துல என்ன இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே தான் டேட்டா லேக்னா சும்மா எல்லா டேட்டாவும் அப்படி போட்டுக்கோங்க, யாருக்கு வேணுமோ எதை வேணும் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி தான் கான்செப்ட் அது. ஸோ டேட்டா லேக் நான் பெருசாக நான் ஒர்க் பண்ணதில்லை. நான் டேட்டா வேர்ஹவுஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். டேட்டா லேக் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களும் அதே மாதிரி டேட்டா வேர்ஹவுஸ் தான் லேக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஐ டோன்ட் சி மச் டிஃபரன்ஸ். லேக் நான் ரியல் டைம் ஒர்க் பண்ணதில்லைன்றலாம் எனக்கு அவ்வளோ தெரியல. பட் லேக்னா அவங்க சொல்ற டெஃபினிஷன் இதுதான். நீ எல்லா டேட்டாவும் தூக்கி போட்டுக்கோ, ஒரே மாதிரி இதுல போட்டுக்கோ. ஹடூப்னா ஹடூப்ல ஒரு ஸ்டோரேஜ்ல எல்லா டேட்டாவும் போட்டுக்கேன். நான் எது வேணுமோ எங்க யார் வேணுமோ எடுத்துக்கலான்ற மாதிரி கான்செப்ட் பண்ணாங்க டேட்டா லேக்கு. அது வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போதான் நம்ம வந்து டாபிக்கே வரோம். நம்ம இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கான வேலை. ஸோ பிக் டேட்டா இதுக்கு அப்புறம் தான் வந்து பிக் டேட்டா வந்துச்சு. ஸோ பிக் டேட்டா எதுக்கு வந்துச்சுன்னா இது டேட்டா எக்ஸ்ப்ளோஷன். இவ்வளோ டேட்டா வருது, நான் என்ன பண்றது, இவ்வளோ டேட்டா எங்க முதல்ல ஸ்டோர் பண்ணணும். கரெக்டா? இத்தனை வருஷம் வந்துருச்சு. இத்தனை வருஷம் வந்த டேட்டாவை இத்தனை வருஷம் இவ்வளோ டேட்டா வந்துருச்சு. நான் இதெல்லாம் முதல்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ எங்கே ஸ்டோர் பண்ணுவேன்? ஒரு RDBMS டெராடேட்டா போயிட்டு டெராடேட்டான்னு ஒன்று இருக்கு. அதுவும் ஒரு கிட்டத்தட்ட RDBMS தான். இட் சப்போர்ட்ஸ் RDBMS டெராடேட்டா. அவன்கிட்ட போயிட்டு கேட்டிங்கன்னா ஒரு டிபி டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ? 1 மில்லியன் சொல்கிறான். 1 மில்லியன் காசை கொடு, $1 மில்லியன். ஓகே, $1 மில்லியன் கொடு, நீ ஒரு டேட்டாபேஸ் 1 டெராபைட் ஸ்டோர் பண்ணிக்கலாம், உனக்கு தரேன், நான் சர்வர்லாம் வாங்கி தரேன் அப்படின்றான். அப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போட்டுக்கோ, அவனுக்கு ஒரு சம் கோடிக்கணக்கில் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இட் டேக்ஸ் ஹியூஜ் அமௌண்ட். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக போயிடும். ஒரு பெரிய கம்பெனி ஓகே தே கேன் ஸ்டில் அஃபோர்ட் இட். பட் ஒரு மீடியம் ஸ்கேலு, ஒரு லோ ஸ்கேல், அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் தே கேனாட் அஃபோர்ட். அப்போ தான் வந்து வி நீட் சம் என்ன சொல்கிறது, ஒரு சேஞ்சிங் டெக்னாலஜி, ஒரு பிரேக் த்ரூ டெக்னாலஜி எதாவது இருந்தால் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அண்ட் இன்னொன்று ஆக்சுவலி நீங்கள் யோசிக்கலாம், சரி 1 மில்லியன்றது நமக்கு பெரிய காசாக இருக்கலாம். பட் கம்பெனிஸ்லாம் அது ஒன்றுமே கிடையாது இல்லை. டே டு டே ஆப்ரேஷனில் அவங்க பில்லியன்ஸில் சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டெராபைட்டுக்கு அவங்க ஏன் 1 மில்லியன் கொடுக்குறதுக்கு ஏன் யோசிக்கணுன்ற மாதிரி நமக்கு சான்ஸ் வரலாம். அப்படி ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்னென்னா அந்த டேட்டா வந்துட்டு நாட் ஆல் த டேட்டா இஸ் மிஷன் கிரிட்டிக்கல். மிஷன் கிரிட்டிக்கல் கிடையாது, எல்லாமே மிஷன் கிரிட்டிக்கல். எல்லா டேட்டா, ஒவ்வொரு டேட்டாக்கும் ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு ப்ரையாரிட்டி இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு இதுல போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்றீங்க, உங்களோட நேமு, அப்புறம் அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்றீங்க, உங்க ஃபோன் நம்பரு எல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா இந்த டேட்டாவுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. திஸ் டேட்டா கண்டெய்ன்ஸ் சோ மச் வேல்யூ பிகாஸ் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு. இதுக்கு இப்போ யாரோ ஒரு நான் ஒரு ஏஜென்சிக்கு கொடுத்தா கூட இந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணா உங்க டேட்டா விற்க முடியும். ஸோ திஸ் டேட்டா கண்டெய்ன்ஸ் சம் வேல்யூ. இட்ஸ் ஹை ப்ரையாரிட்டி டேட்டா. ஆக்சுவலி பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டாக்கு நான் 1 மில்லியன் கொடுத்துட்டு ஸ்டோர் பண்ணலாம். அதுவே நீங்க வந்துட்டு இது யூஸ் பண்றீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்க, அந்த மாதிரி இப்போ ஃபேஸ்புக்ல நீங்க நிறைய ஷேர் பண்றீங்க, அந்த ஷேர் பண்றத ஹேஷ்டேக்கா போடுறீங்க, இதை 10 பேருக்கு ஷேர் செய்தால் உங்களுக்கு நலம் கிடைக்குன்ற மாதிரி மெசேஜை டெய்லி ஒரு எக்கச்சக்க டேட்டா ஷேர் பண்றீங்க, 2 மணிக்கு இதெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. கம்பெனிஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த டேட்டாவை எடுத்து அவங்க வந்துட்டு ஏதாவது இந்த இவனை பிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்மளோட பிஹேவியர் அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா, அதுக்கப்புறம் கிளிக் ஸ்ட்ரீம் அனாலிட்டிக்ஸ். நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு போறீங்க, சும்மா ரேண்டமா ஒரு வெப்சைட் போயிட்டு ஒரு இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டேட்டா, எல்லாம் ஒரு டேட்டா தான் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் நாட் மிஷன் கிரிட்டிக்கல் பட் யூஸ்ஃபுல் டேட்டா. கரெக்டா? ஸோ எல்லாருக்கும் இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? மிஷன் கிரிட்டிக்கல் டேட்டா, யூஸ்ஃபுல் டேட்டா. இது வச்சு நான் யூஸ்ஃபுல் பண்ணா கூட ஒரு 10 கோடி 20 கோடி சம்பாதிக்கலாம். பட் இதுதான் என்னோட பிரெட் அண்ட் பட்டர், இதுதான் என்னோட சோர்ஸ், இது ரொம்ப முக்கியமான டேட்டான்னு கிடையாது. அதுக்கு நான் அவ்வளோ செலவு பண்ண முடியாது, ஏன்னா அந்த டேட்டாவோட ரிட்டர்ன் எனக்கு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? டேட்டாவோட டிஃபரன்ஸ் எல்லாருக்கும்? எனி டவுட்ஸ்? ஹலோ, இங்கே பிங் கூட பண்ணலாம் சாட்ல. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நம்ம வில் கிளியர் தட். யாரும் தூங்கலன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ இப்போ வந்து பிக் டேட்டானா டேட்டாவோட வால்யூம் வந்து அதிகமா இருக்குல்ல. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிக் டேட்டா அண்ட் டெராடேட்டா? பிக் டேட்டா அண்ட் டெராடேட்டா, ரைட்? ஆமாங்க. ஓகே.
ஸோ பிக் டேட்டான்றது ஒரு கான்செப்ட், டெராடேட்டான்றது ஒரு ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ எஸ்கியூஎல் சர்வரு அந்த மாதிரி டெராடேட்டான்றது ஒரு ப்ராடக்ட். அவன் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் அவனை கொடுத்துருவான், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகுன்ற மாதிரி. பட் பிக் டேட்டான்றது அது ஒரு கான்செப்ட், இட்ஸ் அ கான்செப்ட், அது ஒரு டெக்னாலஜினே சொல்லலாம். ஸோ பிக் டேட்டான்றது the way how you store the data. இந்த மாதிரி டேட்டா யூஸ்ஃபுல் டேட்டாவை நீ ஸ்டோர் பண்ணணும், அதை வச்சு யூ மே கெட் த ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை how do you store cheaper ஸ்டோர் பண்ணணும் அண்ட் எஃபிஷியண்டாகவும் இருக்கணும். எஃபிஷியன்ட் அதாவது உங்களுக்கு வந்துட்டு டேட்டா வந்து இப்போ நம்மளோட ஹார்ட் டிஸ்க்லேயே ஸ்டோர் பண்ணலாம். இப்போ வந்து 1 GB 2 GB லைக் 1 DBலாம் கூட கிடைக்குது. ஸோ அதில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். பட் ஒரு ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சுன்னா அது வந்து டேட்டா ரெக்கவர் பண்ணுறது இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வந்துட்டு டேட்டா யூஸ்ஃபுல்லான டேட்டா நான் ஸ்டோரும் பண்ணும். இட் ஹேஸ் டு பி ஒரு பிஸ்னஸ் கிரிட்டிகாலிட்டி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கொடுக்கணும். டேட்டா லாஸும் எனக்கு குறைய இருக்கணுன்ற மாதிரி சொல்றது, அதுதான் பிக் டேட்டா. ஓகேவா? இட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஸ்டோரிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வித் லெஸ் மணி, கம்பேரிட்டிவ்லி சீப்பர். அதுதான் பிக் டேட்டா. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இப்படிதான் வந்து பிக் டேட்டா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதுதான் நம்ம பிக் டேட்டான்னு சொல்றோம். வி ஸ்டார்ட் வித் எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்றதெல்லாம் ஃப்ரேம் ஒர்க் அது வந்து டிஃபைன் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா யூ கேன் ஈஸிலி என்ன சொல்றது, நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். யூ கேன் கெட் அ மச் சீப்பர் பிரைஸ் அப்படின்றது கொண்டு வராங்க. அதுதான் பிக் டேட்டான்னு இருந்துச்சு. பிக் டேட்டா வந்ததுக்கப்புறம் எல்லா டேட்டா அதை ஸ்டோர் பண்ணாங்க. எல்லாருமே வந்து 2012 அந்த பீரியட்லாம் பிக் டேட்டா வாஸ் டேக்கிங் ஆஃப் ரியலி வெல். அப்பதான் ஹடூப் வந்துச்சு. இனிஷியலி வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஹடூப் பிளஸ் மேப் ரெடியூஸ். இது ரெண்டும் வெரி இனிஷியலா வந்துருச்சு. இது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது கூகுள் டெஸ்ட் பண்ணதான். மேப் ரெடியூஸ் கூகுள் வந்து இன்டர்னலா செக் பண்ணிட்டு இருந்தது. அவங்க வந்து அதை பப்ளிஷ் பண்ணாங்க ஒயிட் பேப்பரை. அதை பேஸ் பண்ணி எடுத்து டெவலப் பண்ணதான் மேப் ரெடியூஸ். ஹடூப் வந்து கூகுள் டெவலப் பண்ணதில்லை, பட் தட் இஸ் ஆல்சோ அது ஸ்டோரேஜ். ஸோ அவ்வளோ பெரிய பிக் டேட்டா, இப்போ நிறைய டேட்டா இருக்கு உங்ககிட்ட. நான் 1 GB டேட்டா கொடுக்குறேன், 1 பெட்டாபைட் டேட்டா கொடுக்குறேன். நீங்க இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இதுல எத்தனை பேர் வந்துட்டு எந்த ஊர்ல இருக்காங்கன்னு எனக்கு ஒரு டேட்டா, எனக்கு ஒரு அனலைஸ் கொடுங்கன்னு சொல்றேன். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல நீங்க என்கிட்ட என்ன கேட்பீங்க யாராவது சொல்ல முடியுமா? 1 பெட்டாபைட் கொடுத்துட்டேன் உங்களுக்கு டேட்டாவை. எனக்கு இதை ப்ராசஸ் பண்ணி கிவ் மீ சம், என்ன சொல்றது, எவ்வளவு பேர் இருக்காங்க, how many people are in that transaction சொல்றேன். டிரான்சாக்ஷன் டேட்டான்னு கொடுத்துவாங்க. 1 பெட்டாபைட்டா இருக்கு, அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு அனலிட்டிக்ஸ் உங்கள்கிட்ட கேட்குறேன். இதுக்கு நீங்கள் என்கிட்ட என்ன கேட்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். யாராவது எனி கெஸ், எனி சஜஷன்? இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோபிநாத் எடுத்துக்கலாம். கோபிநாத்துக்கு நான் 1 GB கொடுத்துட்றேன். நீங்கள் என்கிட்ட முதல்ல என்ன கேட்பீங்க? ஏன்டா கொடுக்குறேன்னு கேட்பீங்களா? வேற யாராவது யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ டேட்டா வந்துருச்சு, என்ன வேணும்? 1 GB டேட்டா இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஒரு கிளையண்ட் யோசிச்சுக்கோங்க. டேட்டாபேஸ். Which database? Okay, database. Okay, good. Anything else? What's the format of data? Data okay, format. Format of data. Okay, format of data. Super. Structured and unstructured are format structured. the structured, the type of data is none. Okay. Type of data. ஓகே, சூப்பர். இதுல நம்ம போனா இன்னொரு பேசிக்கான क्वेश्चन என்னன்னா, எங்க டேட்டா வச்சிருக்க, வேர் இஸ் த டேட்டா? கரெக்டா? 1 GB டேட்டா அவன் ஏதாவது இடத்துல வச்சிருக்கணும். ஸோ வேர் இஸ் த டேட்டா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கேட்போம். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம அந்த ஃபார்மெட் எந்த டேட்டா பேஸ் இருக்கு எல்லாமே கேட்போம். விச் டேட்டா பேஸ் கேட்டது கரெக்ட். அது எங்க இருக்கு டேட்டா அப்படின்றது இன்டர்னலான क्वेश्चन. ஸோ எங்க இருக்கு? ஸோ we have to store it somewhere. ஏதாவது இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அண்ட் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 1 GB இருக்கு உங்ககிட்ட. இப்போ எல்லாருமே நம்ம 1 GB ஹார்ட் டிஸ்க் வச்சுட்டு இருக்கோம். ஸோ 1 GB ஹார்ட் டிஸ்கை என்டையரா இன்னொரு ஃப்ரெண்ட் சிஸ்டத்துக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்ராக்சிமேட்லி? நீங்க யாராவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்களா? 1 GB டேட்டாக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி 20 மினிட்ஸ் கிட்ட ஆகுதுடா. 1 GB அத 1 TB னா இன்டு அதிகம் தான். 1000 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு
5 மணி நேரம் 6 மணி நேரம் 10 மணி நேரம் கூட ஆகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ரான்ஸ்ஃபர் ரேட். கரெக்டா? ஸோ ஒரு 5 ஹவர்ஸ் போட்டுக்கலாம், 5 ஹவர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஒரு 1 பெட்டாபைட்னா இட்ஸ் ஹியூஜ், அதை விட ஹியூஜ். ஆக்சுவலி 1000 டெராபைட் இஸ் 1 பெட்டாபைட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டேட்டாவை ரீட் பண்றதுக்கே நம்ம அடுத்த டெக்னாலஜி வந்துடும், ரீட் பண்ணி முடிக்கிறதுக்கே வருஷ கணக்கில் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ we need to store the data better way, and also process wise we need to have some system which can read the data faster, read பண்ணனும், faster process பண்ணனும். I want to have something. So இந்த ஸ்டோரேஜ்ன்ற பார்ட்டை சால்வ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா Hadoop file system அப்படின்னு கொண்டு வந்தாங்க, which is nothing but HDFS கொண்டு வந்தாங்க. ஸ்டோரேஜ் பார்ட்டை நான் சால்வ் பண்ணிக்கிறேன்ப்பா, நீ உங்களோட டேட்டா ஸ்டோர் பண்றியா, நான் சொல்ற மாதிரி ஸ்டோர் பண்ணு, 1 பெட்டாபைட்டை நீ ஈஸியா ஸ்டோர் பண்ணிட்டு போயிடலான்ட்டு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்துட்டான் HDFS. ப்ராசஸ் பண்றதுக்கு ஒருத்தவன் தான், அவன் தான் மேப் ரெடியூஸ். ப்ராசஸ் பண்றதுக்கு சரி ரீட் பண்றதுக்கு அவ்வளவு நாள் ஆகுது, அப்படிலாம் பண்ணாத, நான் ஒரு இந்த மாதிரி வழி கொடுக்குறேன், இந்த வழியில போனேன்னா நீ ஈஸியா ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுக்குறான், அவன் தான் மேப் ரெடியூஸ். ஸோ இது ரெண்டு தான் வந்து என்ன சொல்றேன், பிக் டேட்டால இனிஷியலா உருவான விஷயங்கள். ஸோ இப்போ அப்படியே மாறிட்டே வருது, இண்டஸ்ட்ரி இஸ் கீப் ஆன் மூவிங். ஸோ அதுல இப்போ நிறைய சேஞ்ச் நடந்துச்சு. ஸோ அது என்னன்றது பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது புரிஞ்சுதான், இதுதான் வந்து பேசிக் ஆஃப் பிக் டேட்டா. இப்போ நீங்க எந்த டெக்னாலஜி இப்போ எடுத்துக்கோங்க, AWS எடுத்துக்கோங்க, Azure எடுத்துக்கோங்க, எதை எடுத்தாலும் இதுதான், இதை வச்சு தான் வருது. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா you can feel free to ask, இல்லைன்னா நீங்க பிங் பண்ணுங்க, we can move on again. இது ரெண்டுமே ஓப்பன் இனிஷியலா ஓப்பன் சோர்ஸா இருக்கா இல்ல சம்திங் பெய்டானா? ஃபர்ஸ்ட் வந்து இத சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருந்தது கூகுள், அவங்க பண்ணிருந்தாங்க. அப்புறம் என்டையர்லி இது ஓப்பன் சோர்ஸா தான் வந்துச்சு. Hadoop and MapReduce ஓப்பன் சோர்ஸா தான் வந்துச்சு. நிறைய இவங்க கம்பைன் பண்ணி தான் கிரியேட் பண்ணாங்க. ஸ்டில் இப்பவும் ஓப்பன் சோர்ஸா தான் இருக்கா? Yes, still it is open source. Okay, thanks. Actually this went out of market. ரெண்டுமே இப்ப மார்க்கெட்ல கிடையாது. HDFS கூட அங்க இருக்கு, பட் MapReduce is completely 100% யாருமே யூஸ் பண்றது இல்ல. அதுக்கு ஓகே ஓகே, அதை எது ரிப்ளேஸ் பண்ணுச்சு நெக்ஸ்ட் பார்க்கலாம். பட் இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எனிபடி எல்ஸ்? நவீன், சுந்தர், வெங்கட், வினோத், கேலக்ஸி A3 யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. யாருக்கு உங்க பேர் என்னது? பாலாஜி, அருண். ஜஸ்ட் பிங் பண்ணுங்க so that we can move on to the next topic. Okay. வெங்கட், இது ஒரு சின்ன டவுட். SDFS வந்து அதுவும் ஒரு SQL மாதிரி தாங்களா? ஓகே, SDFSன்றது அது SQL மாதிரி கிடையாது. நீங்க எந்த டேட்டா வேணா ஸ்டோர் பண்ணலாம். இட்ஸ் லைக் உங்களோட ஹார்ட் டிஸ்க் மாதிரி யோசிச்சுக்கோங்க. SDFS is nothing but your hard disk. நீங்க எதை வேணா சும்மா ஒரு படம் இருக்குன்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எந்த கேட்டகரியில ஒரு ஸ்ட்ரக்சர், செமி ஸ்ட்ரக்சர், அன்ஸ்ட்ரக்சர்? இதை வந்து நீங்க SQL ஓட கம்பேர் பண்ண முடியாது. உங்க ஹார்ட் டிஸ்க் எக்ஸாக்ட்லி ஹார்ட் டிஸ்க் தான். நீங்க எதை வேணா அதுல தூக்கி போட்டுக்கலாம். அது எப்படி வந்துச்சுன்னா ரைட் பண்ணிட்டு ரீட் பண்ணும்போது தான் நீங்க அதை ஸ்கீமாவே என்ஃபோர்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம போகலாம். SQL இருக்கு. SQLல நீங்க ஃபர்ஸ்டே ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி ஸ்கீமா வந்து டிஃபைன் பண்ணிடுவீங்க. பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல டேட்டா வந்து நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணுவீங்க. இது வந்துட்டு ஸ்கீமா அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா HDFS பிக் டேட்டா வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் யூ ஜஸ்ட் ரைட் த டேட்டா. ரைட் எழுதிட்டு யார் ரீட் பண்ணும்போது அவங்க ஸ்கீமாவை அங்க போய் இது பண்ணிக்குவாங்க. லைக் ஜஸ்ட் அங்க ஸ்கீமாவை என்ஃபோர்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ தட் என்ன டேட்டா நீங்க எழுதலாம், ரீட் பண்ணும்போது அதுல ஸ்கீமாவை போடுங்க. சப்போஸ் அந்த ஸ்கீமா மேட்ச் ஆகலைன்னா நல்லுன்னு வரும், அவ்வளோ, எரரே காட்டாது. ஓகே, புரியுதா? ஸ்கீமா அண்ட் ரீட், இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் SDFS அண்ட் திஸ். ஓகே, புரியுதா வெங்கட் சார்? ஓகே ஓகே. ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆச்சு. பட் லேட்டர் என்னாச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் அப்போ வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. தென் லேட்டர் என்னாச்சுன்னா இதை விட நல்ல நல்ல டெக்னாலஜிஸ்லாம் வந்துச்சு. பட் ஸ்டில் ஸ்டோரேஜுக்கு வந்துட்டு SDFS ஸ்டில் மார்க்கெட்ல இட்ஸ் குட், நிறைய ஹோல்டு பிடிச்சிருக்காங்க. ஸ்டோரேஜ் யார் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளவுட்ல வந்து இப்போ ரொம்ப சீப்பான சொல்யூஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. S3 வருது. S3ல ரொம்ப சீப்பா இருக்கு, ஈஸியா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ரொம்ப நாளா டேட்டாவை போகணும்னா அதுக்கு அவனே ஒன்று கொடுக்குறான், கோல்ட் ஸ்டோரேஜ். நீங்க வந்துட்டு
ஏதோ சொல்லுவாங்க, ஐ திங்க் ஏதோ ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுன்னு நினைக்கிறேன், கெஸ் எக்ஸாக்ட் நேம் எனக்கு மறந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டேட்டா வந்து 1 வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து இந்த டெக்னாலஜி நோக்கி போயிட்டு இருக்காங்க. அண்ட் மேப் ப்ரொடியூசர் எது ரிப்ளேஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க், மெயினாக ஸ்பார்க் வந்து ரிப்ளேஸ் பண்ணுச்சு. அது இந்த வே இட் ப்ராசஸ் டேட்டா கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆச்சு. அதனால மேப் ப்ரொடியூசரை விட கிட்டத்தட்ட 1000 டைம்ஸ் ஃபாஸ்டராக இருந்துச்சு. 1000 டைம்ஸ் 100 டைம்ஸ் இதில் லெட்ஸ் சே 100 டைம்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 100 டைம்ஸ் ஃபாஸ்டர் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணாங்க வந்த புதுசில். ஸோ இட் வாஸ் ஹியூஜ் பிரேக் த்ரூ. ஸோ மேப் ப்ரொடியூசர்ஸ் ஆல்மோஸ்ட் யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை இப்போ. ஆல்மோஸ்ட் கம்பெனி லெகசி தான், அதெல்லாம் லெகசி சிஸ்டம். லெகசினா இப்போ நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண கோபால் அதெல்லாம் கிடையாது. மேப் ப்ரொடியூசர் ஒரு லெகசி சிஸ்டம், யாரும் இப்போ அவ்வளோ யூஸ் பண்ணுறதே கிடையாது. புது டெவலப்மெண்ட்லாம் அதில் ரொம்ப கம்மி, யாராவது ஒரு வழியில் என்ன அதில் பண்ணிட்டு இருப்பாங்களோ இல்லையா, எவ்ரிபடி யூசஸ் ஸ்பார்க் தான். ஓகே, ஸோ இப்போ ஹடூப்பே வந்து இப்போ இட்ஸ் வென் டவுன். இந்த இனிஷியல் டெக்னாலஜிஸ் இப்போ நிறைய எல்லாமே ரிப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ என்ன ரிப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ தட் நீங்கள் ஹடூப் பிக் டேட்டா நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு லேர்ன் ஆல் திஸ் திங்ஸ் விச் இஸ் அவுடேட்டட். அது எல்லாமே இட்ஸ் கான். எது வந்து இப்போ இருக்கு, ரீசெண்டாக இருக்கு அப்படின்றத நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும். பழைய இதோட கான்செப்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. தட்ஸ் வாட் ஐ சஜஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி பார்ப்போம், ஒரு இது ட்ரெண்டில் இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கலாம்னா கூகுள் ட்ரெண்ட்ஸில் போயிட்டு ட்ரெண்ட் எப்படி அந்த ட்ரெண்ட் எப்படி சர்ச் பண்ணுறாங்கன்றது வரும். இதில் நம்ம சர்ச் பண்ணலாம். ஹடூப்போட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹடூப் சர்ச் வந்துச்சு. ஓகே, பாஸ்ட் 12 months யுனைடெட் ஸ்டேட்ஸ் லைஃப் டைம் போடும். பாஸ்ட் 5 years 2004 to present. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 2013 வந்து இட்ஸ் கோயிங் ஹை. 14 நான் அந்த டைம் தான் சுவிட்ச் ஆனேன் எஸ்கியூஎல்ல இருந்து பிக் டேட்டாக்கு. ஸோ தேட் டைம் மார்க்கெட் வாஸ் ரியலி ஹை ஹடூப். அப்படியே போயிட்டு இப்போ கரண்ட்லி கிளவுடோட இது ஒரு என்ன சொல்றது பயங்கரமான வளர்ச்சின்னு சொல்லலாம். அதனால ஹடூப்போட இது கொஞ்சம் குறைஞ்சது. ஏன்னா ஹடூப் மேனேஜ் பண்றது எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ இதுதான் வந்து ஹடூப் போயிட்டு இருக்கு. ஹடூப் போயிடுச்சுன்னா என்டையர் பிக் டேட்டாவே கீழே போயிடுச்சுன்னா கிடையவே கிடையாது. வேற வேற டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளவுடே போட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளவுட் இஸ் ஆல்வேஸ் இட்ஸ் ஸ்டில் மார்க்கெட்டில் லீடராக தான் இருக்கு. ஓகேவா? ஸோ பிக் டேட்டாவில் என்ன டெக்னாலஜிலாம் மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் பிக் டேட்டா வச்சு இப்போ கிளவுட் ஸ்டோரேஜ் நம்ம இதுலேயே வந்துட்டோம். ஸோ பிக் டேட்டா வச்சு இப்போ ரீசெண்டாக என்ன வருதுன்னா பிக் டேட்டாவில் நான்லாம் கிளஸ்டர்லாம் மேனேஜ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து எல்லாத்தையுமே ப்ராடக்டாக கொடுத்துரு சர்வீஸாக கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஓகே. சம் டவுட்ஸ் இருக்கு, நம்ம கிளியர் பண்ணலாம். ஃபார் டேட்டா வேர்ஹவுஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் பிக் டேட்டா ஐ நோ ஸ்னோஃப்ளேக். ஓகே, ஸோ டேட்டா வேர்ஹவுஸ்க்கு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து பிக் டேட்டா எக்கோ சிஸ்டம் வந்து வளர்ந்துட்டே வந்துருச்சு. ஸோ யூ கேன் கனெக்ட் டு மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி கனெக்ட் பண்ணலாம், நிறைய கனெக்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ எந்த கனெக்டர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னோஃப்ளேக்கையும் யூ கேன் கனெக்ட். பிக் டேட்டாலேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வந்து ஸ்னோஃப்ளேக்கில் வச்சு ஸ்னோஃப்ளேக்லேயே வச்சு நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி கனெக்டர்ஸ் மூலமாக டேட்டா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபார் வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? we just started ஒரு ஹிஸ்டரி டேட்டா பாயிண்ட்ஸ் we just talked எந்த மாதிரி கேஸ் ஸ்டடி போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் லைக் எதுக்காக இப்போ இந்த மாதிரி டேட்டா எக்ஸ்ப்ளோர் ஆகுது, அந்த எதுக்காக இந்த டெக்னாலஜிலாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். ஏன்னா டேட்டா எக்ஸ்ப்ளோஷன் கிராஜுவலாக இருக்கும்போது அந்த மாதிரி நம்மளோட எஸ்கியூஎல் டேட்டாவும் டெக்னாலஜிஸும் மாறுதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இது வரைக்கும் எல்லாரும் கிளியரா இருக்கா? எனிபடி நீட் அ பிரேக்? ஆல்மோஸ்ட் we started 1 hour back. ஒரு பிரேக் எடுத்துட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாமா? 5 minutes பிரேக்ஸ். everybody okay? Let me